என்னை விட உங்க பொண்ணுக்கு ஆபீஸ் முக்கியமோ? வேலைக்கு போனா 1 மாச சம்பளம் கிடைக்கும். இங்க வந்தா அவளுக்கு வாழ்க்கையே கிடைக்கும். வாழ்க்கையா சம்பளமான்னு அவளை முடிவு பண்ண சொல்லு. அது மட்டும் இல்ல, யாருமே என்னை இதுவரைக்கும் இந்த மாதிரி அவமானப்படுத்தினதே இல்லை. அப்படி அவமானப்படுத்தினவங்களை நான் சும்மா விட்டதே இல்லை. அப்படிலாம் இல்லம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. அவ ஏதோ விவரம் தெரியாத பொண்ணு, எது முக்கியம் தெரியாம போயிட்டா. அவதான் விவரம் தெரியாம போறான்னா எல்லாமே தெரிஞ்ச நீ கூட எடுத்து சொல்ல மாட்டியா? என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவ இப்பவே இங்க வந்தாகணும். இது இந்த ஆண்டாளோட கட்டளை. என்னங்க அந்த ஆண்டாளுமா. ஏன் பதட்டப்படுற லட்சுமி? என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. இல்லங்க, உடனே அவளை வர சொல்றாங்க. இதையா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாங்க? அது இல்லங்க, நம்ம தென்றல உடனே வர சொல்லி சொல்றாங்க. சரி, அப்ப தென்றலுக்கு போன் போட்டு அவளை வர சொல்லு, அவ்வளவுதானே? அட என்னங்க நீங்க நேரம் சொன்னப்பவே கேட்காதவ இப்போ போன் பண்ணி சொன்னதான் கேட்டுறப்பறாளா? அட வேலையை முடிச்சிட்டு போய் பார்க்க சொல்லேம்மா. வேலை என்னங்க வேலை? அவ வாழ்க்கையே இங்க ஊசுற அடிக்கிட்டு இருக்கு, வேலை முடிஞ்சு போய் பாக்குறதான். இங்க பாருங்க, நீங்க வீட்டை பாத்துக்கங்க, நான் நேர்ல போய் பார்த்து அவகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். எங்க? எஃப்எம்கா? இந்த பார், நீ அங்கெல்லாம் போக கூடாது, அதெல்லாம் தப்பு. நான் சொல்றத கேளு. உங்களுக்கு சிலதெல்லாம் புரியறது இல்ல. நான் ரெடி ஆயிட்டு அவளை ஆபீஸ்லயே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இந்த சின்ன விஷயத்தை போய் ஏன் தான் இப்படி எல்லாம் பெருசுபடுத்துறாங்களோ? ச்சே. சொல்லுங்க மேம். தென்றலை பார்க்கணும். சரி, வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். ஹலோ தென்றல், உங்களை பார்க்க இங்க ஒரு அம்மா வந்திருக்காங்க. அம்மாவா? ஆமா தென்றல், இதோ வரேன். அம்மா என்னடி தென்றல் நீ பாட்டுக்கு வா ஃபர்ஸ்ட். சொல்லுமா, என்ன விஷயம்? ஏய், உட்காந்து பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லடிப்ப. இது வீடு இல்லம்மா, எங்க வேணாலும் நின்னு பேசுறதுக்கு. இது ஆபீஸ். சரி, நீ இப்ப எதுக்கு வந்திருக்க? என்ன அவசரமா? ஏய், எனக்கு டென்ஷன் தாங்கலடி. நான் சொல்ல கேட்காம நீ பாட்டு கிளம்பிட்ட. உன் பின்னாடியே கார் வந்து நிக்குது. நான் என்னத்தன்னு சொல்றது? அதான், எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு, இந்த ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு வந்தேன்ல. சொன்னேன். அந்த டிரைவர் போய் உடனே ஆண்டாள மட்டும் சொல்லிட்டார் போல இருக்கு. அவங்க என்னடான்னா போனை போட்டு என்ன ஏதுன்னு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி தென்றல். எதுக்குமா பயம்? எதுக்கா? என்னடி பேசுற? அவங்க சொல்லியும் அதை கேட்காம நீ ஆபீஸ் போயிட்டேன்னா அவங்க என்னடி நினைப்பாங்க? அம்மா, அவங்க என்னமா நினைக்கிறதுக்கு இருக்கு? எனக்கு என்ன வேற வேலையே இருக்காதா என்ன? அவங்க கூப்பிடுறப்பல நான் போயிட்டே இருக்கிறதுக்கு? நீ அந்த வீட்டுக்கு வாழ போறவதானடி? அட சும்மா இருமா. எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு இன்னும் நிச்சயம் கூட ஆகல. இப்ப இருந்தே நான் அவங்களுக்கு சேவை செய்யணுமா? இந்த முரட்டு பிடிவாதம் தாண்டி வேணாங்கிறது. நான் சொல்றதை நீ கேட்கறதே இல்ல. என்னம்மா நீ பேசுற? நான் என்ன சும்மாவா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்? அவசர வேலை இருக்குன்னு தானே இங்க வந்திருக்கேன். அது அவங்களுக்கு புரியாதுடி. நாம கூப்பிட்டு வரலன்னு தானே அவங்க நினைப்பாங்க. அதுவும் இல்லாம அவசர வேலைன்னா போன் பண்ணும்போதே சொல்லிருக்க வேண்டியதானு கேட்க மாட்டாங்களா? ஏன் அப்பவே நீ எனக்கு சொல்லிருக்க வேண்டியதானே? ஏன் சொல்லல? அவங்க சொன்னது நேத்திக்கு. நீ அவசர வேலை இருக்குன்னு சொன்னது இன்னைக்கு தானே.
அவங்க ஃபோன் பண்ண உடனே நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தது என்னோட தப்பு. ஏன் ஆண்டாளம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணி உனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சாரி கேட்டுறேன். என்னது சாரி கேட்கணுமா? ஆமாண்டி, அவங்கள சமாதானப்படுத்தணும். அதனால அவங்களுக்கு சாரியோ ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாதானப்படுத்து. சாரி கேட்டுடுறி, எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குடி. இப்ப என்னம்மா, அவங்க கோச்சுப்பாங்க அப்படிங்கறதானே உன்னோட பயம்? ஆமாண்டி. அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும் அவ்வளவுதானே? ஆமா ஆமா ஆமா, அதேதான். சரி, அந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். நீ வா போலாம். ஏய், சாரி சொல்லுவல்ல? மா, நான் பாத்துக்கிறேன், நீ வா வா. ஏய், நீ கண்டிப்பா சாரி சொல்லுவல்ல? சாரி கேக்குறேன்னா வேற ஏதாவது கேக்குறேன்னா? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்லம்மா, நீ கிளம்பு. ஏய், நிச்சயமா நீ சாரி சொல்லிடுவல்ல? அம்மா, ஆண்டாள் அம்மாவை சமாதானப்படுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ இப்ப பேசு, நீ பேசுறப்ப நான் பாக்கலாம். பார்க்கலாம். ஒண்ணுமே வேண்டாம். நான் பேசிக்கிறேன். நீ பத்திரமா வீட்டுக்கு போ போ போ. பேசணும். போயிட்டு வரேன். இப்ப அவங்களை எப்படி பேசி சமாதானப்படுத்துறது? ஆண்டா, எதுக்கு இப்படி நீ டென்ஷன் ஆகிட்டு இருக்க? உட்காரு. உட்கார்ந்தா மட்டும் என் டென்ஷன் என்னை விட்டு போயிடுமா? இல்ல என் மனசு சமாதானம் ஆயிடுமா? விடு ஆண்டாளு, இந்த சின்ன விஷயத்தை எல்லாம் பெருசா எடுத்துக்காத. எது சின்ன விஷயம்? இந்த ஆண்டாளோட வார்த்தையை மீறி போறது உங்களுக்கு சின்ன விஷயமா? இல்லம்மா, அவளுக்கு ஏதோ அர்ஜென்ட் வேலை இருந்துச்சு, போயிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. வேலையும் முக்கியம் தானே. இந்த ஆண்டாளுக்கு முன்னாடி அந்த ஆண்டவன் கூட முக்கியம் இல்லை. அப்படி இருக்கிறப்போ வேலை முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த வேலை வேண்டான்னு நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அத அவ கேட்கல. எப்போ வீட்டுக்கு வர சொல்லி நான் கார் அனுப்புனா வேலை முக்கியம்னு போறான்னா அப்போ நான் முக்கியம் இல்லையா? நீ முக்கியம் இல்லைன்னு யார் சொன்னது? அத நீங்க சொல்றீங்க, ஆனா அவ சொல்லலையே. என்ன தூக்கி எரிஞ்சிட்டு தானே வேலைக்கு போயிருக்கா. எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். தென்றலோட பக்கத்து நியாயத்தை கேட்காம நீ எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் ஆண்டா. சரி சரி, டைம் ஆயிடுச்சு. தென்றலோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. நீ தானே சொல்லுவ, மனசு பாரமா இருக்கும் போதெல்லாம் தென்றலோட ப்ரோக்ராம கேட்டா அந்த பாரமெல்லாம் என்னை விட்டு போயிடும். கேளு கேளு. உட்கார் உட்கார். வணக்கம் சென்னை, இது 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் ஹிட்ஸ். மாத்தியோசை லைஃப் ஈஸி. நான் உங்க ஆர்ஜே தென்றல் பேசுறேன். இப்ப நீங்க கேட்க போற புத்தம் புதிய நிகழ்ச்சி எனது விருப்பம். இன்றைக்கு எனது விருப்பம் நிகழ்ச்சியில் முதல் நிகழ்ச்சி நிஜமாவே எனது விருப்பம் தான். ஆமாங்க, உங்க எல்லாருக்கும் முன்னால நான் எனது விருப்பமா ஒரு விஐபியை பத்தி பேச போறேன். அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை டெடிகேட் பண்ண போறேன். இதுல எனக்கு பிடிச்ச விஷயங்கள், எனக்கு பிடிச்ச மனிதர்கள், அவங்களுக்கு பிடிச்ச மனிதர்கள்னு பேச போறோம். அந்த விதத்துல எனக்கு பிடிச்ச விஷயங்கிறத விட என்ன ஆச்சரியத்துல ஆழ்த்தின மனுஷங்கள்ல சிலர். அதுல முதல்ல இருப்பது திருமதி ஆண்டாள் அருணாசலம். அவங்க யாருன்னு நான் பெருசா சொல்ல வேண்டியதில்ல. உங்க எல்லாருக்குமே அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க அவங்க கம்பெனி ப்ராடக்ட் வாங்கிருப்பீங்க. ஏன் அவங்க கால் பதிக்காத துறையே இல்லைன்னு சொல்லலாம்.
எஸ், ஆண்டாள் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி ஆண்டாள் அம்மாவை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். தனி ஒரு மனுஷியா நின்னு இத்தனை கம்பெனி நடத்துறாங்கன்னா அவங்க சாதாரண ஆளா என்ன? இந்த இடத்துக்கு வர அவங்க எவ்வளவு உழைச்சிருப்பாங்க. அப்படி ஒரு வீர மங்கை தான் அவங்க. தென்றல், இவங்களுக்கு நீதான் சரியான ஆளு. அவங்க எவ்வளவுதான் பிசினஸ் அப்படின்னு இருந்தாலும் அவங்களுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச 2 வீக்னஸ் இருக்கு. வீக்னஸ் நம்பர் 1 அவங்களோட சமூக சேவை. எவ்வளவுதான் வேலையா இருந்தாலும் சமூக சேவையை அவங்க நிறுத்துறதே இல்லங்க. உதவின்னு வந்து நின்னா அவங்க அவங்களுக்கு உதவாம விட்டதே இல்ல. வீக்னஸ் நம்பர் 2 அது அவங்க பேரு ஆகாஷ். அவங்க பேரனுக்காக அவங்க உயிரையே கொடுப்பாங்க. பேரனா இந்த உலகமானு கேட்டா அவங்க பேரன்னு தான் சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு அவர் மேல அவங்களுக்கு அவ்வளவு பாசம். அந்த பேரனுக்கு நாளைக்கு பிறந்த நாள். அவருக்கு வாழ்த்து சொல்லதான் இந்த நிகழ்ச்சியை நான் முதல் நிகழ்ச்சியா எடுத்துக்கிட்டேன். இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை விட எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருந்தது. ஆனா நான் அதுக்கு போகாம இங்க வந்திருக்கேன். நான் வருவேன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு என் மேல வருத்தம் இருக்கும். ஆனா அவங்க வருத்தப்பட்டாலும் பரவாயில்லன்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? இந்த நிகழ்ச்சி மூலமா ஆண்டாள் அம்மாவோட பேரனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லதான். நீங்களும் அவரை வாழ்த்துறதுக்காக தான். இப்படி ஒரு சந்தர்ப்பம் இன்னொரு முறை எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. அதான் கிடைச்ச சந்தர்ப்பத்தை நான் மிஸ் பண்ண விரும்பல. So many more happy returns of the day, Mr. Akash. இதுல இன்னொரு சர்ப்ரைஸ் கூட இருக்கு. அதுக்கு முன்னால சின்னதா ஒரு பாட்டு கேளுங்க. ஹாப்பி பர்த்டே. நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு. இளந்தென்றல் உன் மீது பண்பாடும் வெரி குட் வெரி குட். நம்ம ஆகாஷ் பர்த்டேக்கு மிஸ் பண்றதுக்காகத்தான் போயிருக்கா. தென்றல் ஏதோ பிளான் பண்றா. ஆனா அந்த பிளான் என்னன்னு தான் தெரியல. ஹலோ, வணக்கம்மா. நான் பிக் எஃப்எம்ல இருந்து எனது அதனால வேண்டாம். ரொம்ப யதார்த்தமா யோசிக்கிறீங்க. இருக்காதா பின்ன? உங்க அனுபவம் என்ன? என் வயசு என்ன? சரிங்க மேடம், உங்களோட பொன்னான நேரத்தை எங்களோட இன்று ஒரு பிரமுகர் நிகழ்ச்சிக்கு ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. நானும் உங்களோட பேசுனதுக்கு
நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மேடம். ஓகே, இப்போ உங்க எல்லாருக்காகவும் சூப்பரான ஒரு பாட்டு போடுறேன். இது 92.7 பிக் எஃப்எம். நான் உங்க ஆர்ஜே தென்றல் பேசுறேன். மாத்தி யோசி, லைஃப் ஈஸி. தப்பையும் பண்ணிட்டு அதை என்ன வச்சே சரி கட்ட பாக்குறியா? தென்றல், நீ இப்பதான் கிரிமினல். நான் பிறந்ததுல இருந்தே கிரிமினல். உன்னை எப்போ எப்படி அடக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்டயே நீ போட்டி போடுறியா? நீ எல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. உன்னை நான் எப்படி அடக்கிறேன்னு மட்டும் பாரு. ஒரு வழியா எப்படியோ சமாளிச்சாச்சு. இனிமே என் மேல எப்படி கோவம் வரும்னு பாக்குறேன். இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோ. கொஞ்சமா. தென்றல், என்னம்மா? என்னமாச்சு? என்னாச்சு? நான் சொன்னேனே, ஆண்டாளம்மா கிட்ட மன்னிப்பு. அதெல்லாம் கேட்டு பெரிய பாட்டே போட்டாச்சுமா. பாட்டா? என்ன சொல்ற? சாரி கேட்கறதுக்காக இன்னைக்கு அவங்களுக்காகவே ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதுல பாட்டெல்லாம் போட்டு அவங்க கிட்ட பேசிட்டேன். போதுமா? நீ என்னமோ சொல்ற, ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு புரியலனா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீயே கேட்டுக்கோ. புரியல. அக்கா, என்னடி எங்க போற? ரூமுக்கு தான் போறேன். ரூமுக்கு போய் என்னடி கேள்வி இது? ரூமுக்கு போய் என்ன பண்ணுவாங்க? நீ பாட்டுக்கு ரூமுக்கு போய் தூங்கிடாத. அப்புறம் ஆகாஷ் மாமாவுக்கு யார் விஷ் பண்ணுவாங்க? பர்த்டே நாளைக்கு தானே, இன்னைக்கு என்ன? அட என்னக்கா நீ சரியான ஓல்டு பீஸா இருக்க. அப்போ 12 மணிக்கெல்லாம் விஷ் பண்ண மாட்டியா? அவரு எவ்வளவு ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பாரு நீ 12 மணிக்கு விஷ் பண்ணுவேன்னு. பர்த்டே அதுவும் இப்படி ஏமாத்தலாமாக்கா? அதெல்லாம் காத்துட்டு இருக்க மாட்டாரு. இங்க பாருக்கா, எந்த ஒரு ஆளுக்கும் இந்த மாதிரி நேரத்துல கட்டிக்க போறவ ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணுங்கிற எதிர்பார்ப்பு தானே அதிகமா இருக்கும். அதெல்லாம் இருக்காது. நான் நாளைக்கு தான் விஷ் பண்ணுவேன். போ. போய் தூங்கிடாத. அப்புறம் ஆகாஷ் மாமாவுக்கு யார் விஷ் பண்ணுவாங்க? நீ சரியான ஓல்டு பீஸா இருக்க. அப்போ 12 மணிக்கெல்லாம் விஷ் பண்ண மாட்டியா? அவரு எவ்வளவு ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பாரு நீ 12 மணிக்கு விஷ் பண்ணுவேன்னு. இந்த மாதிரி நேரத்துல கட்டிக்க போறவ ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணுங்கிற எதிர்பார்ப்பு தானே அதிகமா இருக்கும். இன்னைக்கு 12 o'clock விஷ் பண்ணலாமா?